Hi all, இன்னைக்கு ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் அமெரிக்கன் சாப்ஸ் எப்படி ஈஸியாக வீட்டில் செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு இந்த செக்மெண்ட்டை நான் மூணாக பிரிச்சிருக்கேன். த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இஸ் ப்ரிப்பேரிங் த பேஸ் வித் நூடுல்ஸ். அதுக்கு நம்ம நூடுல்ஸை நல்லா பாயில் பண்ணிவிட்டு ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துக்கணும். ஸ்ட்ரெயின் பண்ண நூடுல்ஸை ஒரு அடி கனமான பாத்திரத்தில் எண்ணெய் நல்லா காஞ்சப்புறம் அந்த எண்ணெயிலேயே நூடுல்ஸை நல்லா போட்டு டீப் ஃப்ரை பண்ணணும். ரெண்டு சைடும் நல்லா ஹை ஃபயரில் குக் பண்ணி எடுக்கணும். பட் இந்த ப்ராசஸ் இஸ் கொஞ்சம் லேட் ஆனாலும் பட் நிதானமாக பண்ணால் வெரி டேஸ்டி, ரொம்ப க்ரன்ச்சியாக கலர் நல்ல ப்ரௌனாக நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்கணும். திஸ் இஸ் த ஃபஸ்ட் ப்ராசஸ். இதை நம்ம ஒரு பிளேட்டில் சர்வ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். செகண்ட் ஸ்டெப் இஸ் நத்திங் பட் த மிக்சர் ஆஃப் ஆல் வெஜிடபிள்ஸ். நம்மளுக்கு என்ன வெஜிடபிள்ஸ் தேவையோ நம்ம எடுத்துக்கலாம். அதுக்கு நான் இங்கே எடுத்துருக்கிற வெஜிடபிள்ஸ் ஜிஞ்சர், ஆனியன்ஸ், கேரட், பீன்ஸ், கேபேஜ் அண்ட் பெல் பெப்பர்ஸ். இதுக்கு ஒரு பேனில் எண்ணெய் எடுத்துக்கிட்டு அதில் ஃபஸ்ட்டு ஜிஞ்சர் போட்டுக்கணும். ஜிஞ்சர் கொஞ்சம் வதங்கினப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற ஆனியன்ஸ் போட்டுக்கலாம். ஆனியன்ஸ் கொஞ்சம் கலர் ட்ரான்ஸ்லண்ட்டாக மாறினப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற வெஜிடபிள்ஸ் ஒன் பை ஒன் ஆட் பண்ணிக்கலாம். கேரட், பீன்ஸ், கேபேஜ் அண்ட் குடமிளகா எல்லாத்தையுமே போட்டாச்சு. நல்லா சாட்டே பண்ணிவிட்டு கொஞ்சம் நல்லா சாஃப்ட் ஆகிற வரைக்கும் குக் பண்ணலாம். பார்க்குறதுக்கே நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். இதுக்கு தேவையான சால்ட் அண்ட் பெப்பர் ஆட் பண்ணிவிட்டு இன்னும் ஒரு 2 to 3 minutes லைட்டாக சாட்டே பண்ணோம்னா நம்மளுக்கு வெஜிடபிள் மிக்சர் ரெடி ஆகிடும். அதையும் நம்ம ஒரு பிளேட்டில் அழகாக சர்வ் பண்ணி வச்சோம்னா அந்த செகண்ட் ப்ராசஸ் ரெடி. அடுத்தது தேர்ட் ப்ராசஸ். நம்ம இதுக்கு தேவையான ஒரு சாஸ் தான் ரெடி பண்ணிக்க போகிறோம். அதையும் நம்ம பார்த்துடலாம். இதுக்கு நம்மளுக்கு தேவையானது 3 பொருள். ஒன்று டொமேட்டோ சாஸ், சோயா சாஸ் அண்ட் கார்ன்ஃப்ளவரை மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் வாட்டரில். இது 3 மட்டும்தான். ஒரு பேன் எடுத்துக்கிட்டு அதில் ஒரு 1.5 கப் தண்ணி விட்டுக்கிட்டு சோயா சாஸ் ஒரு ஸ்பூன் விட்டால் போதும். நிறைய விட்டோம்னா நம்மளுக்கு அந்த கசப்பு வந்துடும். ஒரு 1/2 கப் டொமேட்டோ சாஸ் ஆட் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு கொஞ்சம் காரம் பிடிக்கும்னா அதில் கொஞ்சம் ரெட் சில்லி சாஸும் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கை விடாமல் கலரணும். கலரிட்டு ஒரு பாயில் வந்தப்புறம் நல்லா கலரி விட்டுட்டு நம்ம ஏற்கனவே மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா கார்ன்ஸ்லரி, அதை கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா லம்ஸ் இல்லாமல் கலரி விட்டோம்னா நம்மளுக்கு தேவையான ஒரு கன்சிஸ்டன்சி கரெக்டாக ஒரு சாஸ் கிடைக்கும். 3 போர்ஷன் முடிச்சிட்டோம். இது நம்ம எடுத்து வச்சுட்டு நம்ம எப்போ சர்வ் பண்ண போகிறோமோ அந்த டைமில் நம்ம மிக்ஸ் பண்ணோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த சோயா சாஸோட நம்ம வெஜிடபிள்ஸை சாப்பிடும்போது மிக்ஸ் பண்ணும்போது கொஞ்சம் சிலிண்டரை ஆட் பண்ணிக்கலாம். ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் இருந்தாலும் ஆட் பண்ணிக்கலாம். இந்த வெஜிடபிள் மிக்சர் இஸ் ரெடி. இதை நம்ம ஃப்ரைட் நூடுல்ஸில் வச்சு சர்வ் பண்ணோம்னா இட் லுக்ஸ் வெரி டெலிஷியஸ் அண்ட் டேஸ்டி அண்ட் வெரி ஈஸி. அது சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா கீழே அந்த நூடுல்ஸ் எடுக்கும்போது கிறிஸ்பாகவும் மேலே வெஜிடபிள்ஸ் க்ரன்ச்சியாகவும் அந்த சாஸ் ஒரு சாகியாக ஒரு டேங்கி டேஸ்ட்டும் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். கிட்ஸ் வில் லவ் இட். ப்ளீஸ் ட்ரை திஸ் அண்ட் என்ஜாய் த டேஸ்ட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. தேங்க் யூ ஸோ மச்.